என்னடா பண்ணுற? ஓய், நைட்டு 9 மணிக்கு ஆட்டிட்டுக்கிற? கடையிலேயே ஆட்டுறீங்களா இல்லை காசு கொடுத்து? ஆ ஆ, நீ கஷ்டப்படக்கூடாதுல்ல அது. ஆனால் என்னைக்குமே மாவு நீ வீட்லேயே தான் ஆட்டிடுவாதியா? அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அறிய முடியும். வலிக்குதா? கம்மி தானே. உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு வர அங்கே போயிடுச்சு. பாதி மாவு காலையில் அரைச்சேன். ஃப்ரிட்ஜு கடைக்கு போயிடுச்சு. அரிசிலாம் கழுவி வச்சுட்டு காலையில். ஓஹோ, தோசை என்ன நாளைக்கும் தோசையா? இன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு செஞ்ச தோசை சிறுதானிய தோசையா? காலையில் செஞ்சது அந்த தோசை சத்தமே கேட்காது, கிரைண்டர் ஓடுறதுனால. அப்படியா? நைட் 9 தான் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஆமாம், கிரைண்டர் நாமலாம் வாங்கலை. கிரைண்டர் ஃப்ரீ. எங்கள் கிரைண்டர் பாருங்க, இலவச கிரைண்டர். இதுதான் வருது. ஆனால் லைஃப் வருதுங்க, ரொம்ப நாள் வருது. ஆ, எங்க ரேஷன் கார்டு வந்து ஆயே வந்து உங்க அம்மாவுக்கு சீதன் மாதிரி இருந்துக்குது. ஓ இந்த கிரைண்டர் வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததுங்க. எங்க மாமியார் எனக்கு கொடுத்துருது. ஓ, உனக்கு கொடுத்துட்டாங்களா அதை? நானே எடுத்துக்கிட்டேன், யார் கொடுக்கணும்? பரவாயில்லையே. கொஞ்ச நேரத்தில் அரைச்சிட்டு இருந்தோம். என்னால் அது மாவு அங்கே கடலை ஆட்டிக்கிற உடனே தோசை சுடுற. ஓஹோ, தோசை கூட தெரியாது சாப்பிட்டுக்கிறேன். ஓ சிறுதானிய தோசையா காலையில் செஞ்சது? ஆனால் சூப்பராக இருந்துச்சுலாவே சிறுதானிய தோசை. ம், இதெல்லாம் சேர்த்து ஒரு தோசை மாதிரி செஞ்சுட்டேன். நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. அந்த குழம்பு என்ன செஞ்சேன்? கிரேவி மாரி, மீல் மேக்கர் கிரேவியா? செம்ம டேஸ்ட்டு. கறி குழம்பு சாப்பிட மாதிரி இருந்துச்சு. அது என்னென்ன போட்டு செஞ்சேன் மீல் மேக்கருக்கு கிரேவிக்கு? தூள் என்னென்ன போட்ட? செம்ம டேஸ்ட்டு, கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சைடில் நீ பீட்ரூட் கூட செஞ்சிருந்தல, எனக்கு அதை விட அந்த மீல் மேக்கர் கிரேவி தான் செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. இருந்தாலும் ஹெல்த்தி தானே. எனக்கு 2 தோசை போதும், நைட்டில் அதிகமாக சாப்பிட வேணாம். சரி, இதுக்கு நீ குழம்பு தோசைக்கு என்ன பண்ணலாம்? வர்றா முருங்கீரை பொடி. நெய் போட்டு சாப்பிடலாமா இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடலாமா? நான் நெய் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு பொடி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, சங்ககிரியில் இருக்கும், சங்ககிரி ஏரியாவில். நாமளே இங்கே நம்ம பொடி செஞ்சு செய்யலாமா? சாப்பாடு செஞ்சு பார்க்கலாமா பொடி சாப்பாடு? இது வந்து முருங்கீரை, அது வந்து பொடி சாப்பாடு வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போடு. இதே தான் பொடி. இந்த பொடியில் சாப்பாடு செஞ்சு செய்வாங்க, செம்மையாக இருக்கும். சாப்பாடு போட்டு அந்த பொடி கொஞ்சம் நடுவில் வச்சு அதில் நெய்யை ஊற்றி ரசம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது தெரில என்னென்னு. அரைச்சாச்சு. இதுக்கு இதுக்கு வெளியில் போனால் 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்களா? ரெடியா தோசை? ஆமாம் 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 தோசை ரெடிங்க. கொஞ்சம் லைட்டாக தீஞ்சு போச்சு. கல்லில் இருக்கிற தோசை உன் தோசையா? உன் தோசை எவ்வளோ அழகாக இருக்குது. என் தோசையை பாருங்க, என்னமோ மங்கீஸ்லாம் பிச்சு போட்டிருக்குமே, அப்படி பண்ணி வச்சுக்கிற. அதனால பிச்சு போட்டு வச்சுக்கிற. பரோட்டா தான் பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. இது எனக்காம், இது உங்களுக்காம். அருமையாக போச்சு.
மட்டும் தீஞ்சிருச்சு. ம் தீஞ்சு வச்சு அப்பா இதை எடுத்து ஏற்றியாங்க. அரைச்சிட்டியா? வர்ற காலையில் அரைச்சாச்சுங்க. நாளைக்கு தோசை மாவு ரெடி. ரொம்ப நாளாகுது தோசை வீட்டில் மாவு வச்சு செஞ்சு. இப்படி எதனா செஞ்சீங்கன்னா எதனா வடக்கடை செய்வியே, மெது வடக்குது உளுந்து அரைச்சின்னா. அது வேற ஊற வைக்கலையே. ம் அந்த மாவு அதில் மாற்றி ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாங்க. லாவே இதே போல் முந்திரி வருதா? சர்ப்ரைஸ். ஏன்னா திடீர்னு பார்த்தா வருத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி முந்திரி வறுத்து சாப்பிட்டா. செய்ய தான் வந்தது. பொடி சாப்பிட தோசை ரெடிங்க. கொஞ்சம் பின்னாடி இங்கே தான் வந்துருக்கு. எப்படி வாசம் வருது பற்றியா? சொல்லுமா போதும் போதும். ஆனால் இதுதான் நிறைய காலியாகுது நம்ம கிட்ட. போதும் போதும் விட்டு கொஞ்சம் அப்படியே லேசாக நெய் ஊற்றிட்டுமா? வீட்லேயே வருதுங்க. வேறு வருது. ஓகே சூப்பர்மா. அப்படியே கலக்கி விடு, சாப்பிடுவோம். டேஸ்ட் பண்ணி பாருல எப்படி இதுன்னு. ஏன் தோசை கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்காது இருக்குது, அதெல்லாம் பார்த்துருங்க. அதை நான் காட்டல, நீ சாப்பிடு. எப்படி இது ரிவ்யூ? கரெக்டான ரிவ்யூவாக கொடுக்கணும். வேறு லெவலில் இதா? ஏன் அப்படி வேர்த்து போச்சு? ம் அரைச்சி முடிச்சுட்டு தோசை கீரை பொடி காலையில் வந்து வேறு செஞ்சோம். கீரை பொடி இல்லை, முருங்கீரை பொடி. தப்பாக சொல்லக்கூடாது. ஓகே பாய். இந்த கருகன் தோசை யாருக்கலாவே? இதே மாம்பழம். ஆமாங்க, இந்த சிப்ஸ் செம்ம ஃபேமஸு. நல்லாயிருக்கும், நல்லா காரம் போட்டு மொறு இருக்கும். தெரியுதுங்களா? தெரியும். மாம்பழம் தரேங்க. சேலம்னா மாம்பழம் ஃபேமஸு. இனிமேட்டுக்கு விலை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஒரு மாம்பழம் 10 ரூபா. நல்லா இருக்கு. ஓகேங்க பாய்ங்க. ஓகேங்க பாய்ங்க. எல்லாம் சாப்பாட்டுக்கு தானே சிப்ஸு கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. நீ மட்டும் வித்தியாசமான எப்படி தோசைக்கு சிப்ஸு தட்டிலே போட்டுக்கிட்டோம் பாருங்க. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, செம்மையாக இது. சிப்ஸுக்கும் தோசைக்கும் ஓகே, எனக்கும் பசி, இது நானும் போய் சாப்பிட்றேங்க. சாப்பிட்டு வரோம். பாருங்க.